பாசிச பாஜக அரசுடன் நாங்கள் எப்போதும் ஒத்துப்போக மாட்டோம். அதேபோல் திமுக பாஜகவோடு மறைமுக உறவு கொள்ள மாட்டோம். ஜெயலலிதா அவர்கள் சொன்னதையெல்லாம் மறந்து பாஜகவுடன் பொருந்தா கூட்டணி அமைக்க மாட்டோம் என்றும் தொண்டர்கள் மத்தியில் விஜய் பேச்சு. நான் ஏற்கனவே சொன்னதை தான் இங்க நான் திரும்பவும் சொல்றேன். ஒண்ணு, இந்த பாசிச பாஜக அரசோட எப்பவுமே நாங்க ஒத்து போக மாட்டோம். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த திமுக அரசு மாதிரி அண்டர் கிரவுண்ட் டீலிங் மறைமுக உறவுக்காரர்களா இந்த பாஜகவோட எப்பவுமே நாம இருக்க மாட்டோம். ரெண்டு. மூணாவது, மூச்சுக்கு முன்னொரு தடவை அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு ஜெயலலிதா மேடம் சொன்ன அந்த விஷயத்தை டோட்டலா மறந்துட்டு ஒரு பொருந்தா கூட்டணியா ஒரு கூட்டணியை ஒண்ணு அமைச்சுக்கிட்டு கேட்டா தமிழ்நாட்டோட நலனுக்காக இந்த பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கோம்னு சொல்லிக்கிறாங்களே, அவங்கள மாதிரியும் நாம இருக்க மாட்டோம். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிட்டாங்க? நீட்டை ஒழிச்சிட்டாங்களா? கல்விக்கு தேவையான அந்த நிதியை முழுசா கொடுத்துட்டாங்களா? இல்ல தமிழ்நாட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தான் சரியா செஞ்சிட்டாங்களா? அப்புறம் எதுக்காக இந்த சந்தர்ப்பவாத கூட்டணின்னு நான் கேட்கல. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட உண்மையான தொண்டர்கள் அவங்க கேட்கிறாங்க. தேர்தல் செயல்பாடுகள் குறித்து முதல்வருடன் ஆலோசனை மேற்கொண்டோம் என்று கூறியுள்ளார் செல்வ பெருந்தகை. மேலும் திமுக காங்கிரஸ் இடையே எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. காங்கிரஸ் எம்பிக்கள் அனைவரும் அவர்களது தொகுதியில் உள்ள திட்டங்களை விரைந்து முடிக்க கோரிக்கை வைத்துள்ளோம் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே அரசு உதவி பெறும் பள்ளியில் 5 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை என்ற புகார் எழுந்ததை அடுத்து இடைநிலை ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். உரிய டிக்கெட் இல்லாமல் பயணிப்போர் மீது நடவடிக்கை எடுக்க 50 சிறப்பு குழுக்களை அமைக்க தென்னக ரயில்வே முடிவெடுத்துள்ளதாக அறிவிப்பு. முன்பதிவு பெட்டிகளில் உரிய டிக்கெட் இல்லாமல் பயணிப்போருக்கு 1000 வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஒடிசாவின் ஜார்சுகூடாவில் தொலைத்தொடர்பு, ரயில்வே, சுகாதாரம், உயர்கல்வி மற்றும் கிராமப்புற வீட்டு வசதி உள்ளிட்ட துறைகளுக்கு ரூ.60,000 கோடி மதிப்புடைய வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். பின்னர் பிரதமர் மோடி பேசியதாவது, இன்று தொடங்கப்பட்ட பெர்ஹாம்பூர் உத்னா அம்ரித் பாரத் ரயில் குஜராத்தில் உள்ள ஒடியா மக்களுக்கு பயனளிக்கும் என்று பேசியுள்ளார். भाजपा सरकार गरीब की सेवा करने वाली, गरीब को सशक्त करने वाली सरकार है. हमारा बहुत जोर गरीबों को, दलितों को, पिछड़ों को, आदिवासियों को मूल सुविधाएं पहुंचाने पर है. ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் பாகிஸ்தான் பிரதமர் போர் நிறுத்தத்தை குறித்து திரித்து பேசினார். இதற்கு ஐநா கூட்டத்தில் இந்தியா தரப்பில் தக்க பதிலடி. ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர தூதரகத்தின் முதல் செயலாளர் பெட்ரல் கெலாட் இந்த சபை காலையில் பாகிஸ்தான் பிரதமரிடமிருந்து பல அபத்தமான நாடகங்களை கண்டது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு மன்றாடியது என்று கூறி பதிலடி கொடுத்துள்ளார். Can there be any doubt about the proclivities of this regime? The Prime Minister of Pakistan also advanced a bizarre account of the recent conflict with India. The record on this matter is clear. Till 9th May, Pakistan was threatening more attacks on India. But on 10th May, its military pleaded with us directly for a cessation to the fighting.
The intervening event was the destruction caused to multiple Pakistani air bases by Indian forces. The pictures of that damage are, of course, publicly accessible. If destroyed runways and burnt out hangars look like victory, as the Prime Minister claimed, Pakistan is welcome to enjoy it. The truth is that, as in the past, Pakistan is responsible for a terrorist attack on innocent civilians in India. We have exercised the right to defend our people against such actions and have brought the organizers and perpetrators to justice. The Pakistani Prime Minister has spoken about one. ஐநா சபையில் சீர்திருத்தம் என்பது இன்றைய தேவை என்று நியூயார்க்கில் நடந்த பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்தில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். Our countries face similar challenges of development, poverty alleviation, and climate change. And we can address these more effectively if we address them together. Today's meeting gives us an opportunity to exchange perspectives on our development, on our view of the world, on the possibilities of cooperation between us. At our last meeting of the Mechanism for Political Dialogue and Cooperation that was held in Panama City in April 2023, we reaffirmed the value of our partnership and agreed on the need to deepen cooperation. The discussions acknowledged CICA's progress within 5 pillars of its integration, while also addressing challenges such as post-pandemic recovery, energy security, digital transformation, financing for development, and climate change. காசா ஆதரவு போராட்டத்தில் பங்கேற்ற கொலம்பிய அதிபர் குஸ்டோவா பெட்ரா விசாவை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் மேன்ஹாட்டனில் உள்ள ஐநா தலைமையகத்திற்கு வெளியே பாலஸ்தீன ஆதரவு குழுவினர் ஆர்ப்பாட்டம். கொலம்பிய அதிபர் குஸ்டோவா பெட்ரோ பேசுகையில், ட்ரம்பின் கட்டளைகளை மீறுங்கள், மனித குலத்தின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று பேசியதை அடுத்து அவர் மேல் நடவடிக்கை எடுத்துள்ளது அமெரிக்கா. அதிக சிக்ஸர்கள் அடித்த இந்திய விக்கெட் கீப்பர் பட்டியலில் முதலிடம் பிடித்தார் சஞ்சு சாம்சன். சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டிகளில் தோனியின் சாதனையை முறியடித்து முதலிடம் பிடித்துள்ளார் சஞ்சு சாம்சன். 85 போட்டிகள், 52 சிக்ஸர்கள் தோனி அடித்திருந்த நிலையில் 47 போட்டிகளில் 52 சிக்ஸர்கள் அடித்து சஞ்சு சாம்சன் முதலிடத்தை தக்க வைத்துள்ளார்.